வணக்கம் வணக்கம் மக்களே. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக செயல்பட்டு இருக்கிறதாகவும் மற்ற மாநிலத்தில் மிக மிக குறைவான சூழ்நிலையில் தான் இந்த போதைப் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா வெளிவந்துள்ளதாகவும், இப்போ போன ஆட்சியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆட்சியில் அவங்களுடைய உறவினர்களே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறதாகவும், அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உடம்பெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆன நிலையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 நாள் ஹாஸ்பிட்டல்லையே பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரகசிய தகவல் பார்த்திங்க அப்படின்னா கிடைத்திருக்கு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன் 800 கோடி மதிப்புள்ள, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ₹1 ₹2 கிடையாது, 800 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி சென்னை வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிப்பு. அதில் பார்த்திங்க அப்படின்னா எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா தனியாக இதுக்குன்னே ஒரு மாளிகை மாரி கட்டி அங்கே நிறைய விதமான ரகசிய அறைகள்லாம் வச்சு அங்கே வச்சுருந்ததாகவும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி வெளிவருது, எல்லாமே புகைப்படத்தோட ஆதாரத்தோட கோர்ட்டு உத்தரவோட எல்லாமே நடைபெற்று இருக்குது. இதுக்கு பின்னாடி யார் செயல்படுத்துகிறாங்க, யாரெல்லாம் செயல்முறையில் இருக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் கட்டாயமாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருப்பீங்க. அதற்கு நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த இதுமாரி நியூஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இலவசமான முறையில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சற்று முன் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா உதயநிதியோடைய சென்னை சொந்த வீட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா விதமான நெருக்கடிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ எல்லாமே ரைடு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வர சூழ்நிலையில் இப்போ போதைப் பொருட்கள் அப்படின்னா தமிழகமே விற்கிது, அரசாங்கமே எடுத்து விற்கிது அப்படிங்கிற மாரி தான் வெளியில் எல்லா ஸ்டேட் லெவல்லையும் சரி, மாநில லெவல்லையும் சரி, இங்கே சரி, வெளிநாட்டில் அதாவது டெல்லி இதுமாரி வெளியில் இருக்கீங்க நியூஸ் பேப்பரில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் அரசே இந்த போதைப் பொருட்களை விற்கிது அப்படிங்கிற மாரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை எழுதுது அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க, நம்ம நாடு எந்த நிலைமையில் இருந்தால் அவங்க அப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆனால் கட்டாயமாக இது நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, வெளிநாட்டு நியூஸ் பேப்பரில் இது வந்திருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நபரை குறிப்பிட்டு தமிழகமே இதை செயல்படுத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ரொம்ப கண் கலங்கி இருக்கிறதாகவும், எங்கள் வீட்டில் இருந்து இவ்வளோ போதைப் பொருட்களை எடுக்கலை, நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லதாகவும், ஆனால் நியூஸ் பேப்பரில் எப்படி எழுதனீங்க அப்படிங்கிற மாரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப கண் கலங்கி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அடுத்தது என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நியூஸில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி இலவசமான நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.